Ashira cat is one of the most expensive bear in the world. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த கேட்டோட பிரைஸ் வந்து நம்மளோட இந்தியால 83 லட்சத்துல இருந்து 82 லட்சமா வா அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. இது வந்து உண்மை. நம்மளோட இந்தியால டாப் 10 கேட்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஹைலி பிளேஸ்ல அண்ட் ஒரு காஸ்ட்லியான ஒரு கேட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த அசிரா கேட் அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தின லைஃப் ஹிஸ்டரி, அதாவது $1,00,000 நம்மளோட இந்தியா மதிப்படி 83 லட்சத்துல இருந்து 82 லட்சம் வரைக்கும் அப்ராக்ஸா வந்து வரும். அதுக்கான அன்னைக்கு யூஎஸ்டி பொறுத்து வந்து மாறும் செய்யும் ரேட் வந்து. இதோட லைஃப் ஸ்டைல் என்ன, இதோட லைஃப் ஹிஸ்டரி என்ன, இது ஏன் எதுக்காண்டி பெட்ஸா வந்து வீட்டில் வளர்க்குறாங்க, அதுவும் மோஸ்ட்லி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்டா வந்து பார்க்கப்படுது. ஆக்சுவலா இது வந்து நீங்க வந்து அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா புலி மாதிரியே வந்திருக்கும். ஓப்பனா சொல்லலாம் அதே தான். இப்போ ரீசெண்ட் டைம்ல மோடி வந்து பதவி இருக்கும்போது பின்னாடி கிராஸ் ஆனாப்புல, அது வேற யாரும் கிடையாது, நம்மளால தான் அந்த அசிரா கேட் தான் அந்த பின்னாடி கிராஸ் ஆனாப்புல. அது எங்க இருந்து வந்துச்சு, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவே அந்த டைம்ல வந்து போச்சு. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிறுத்தை நடந்து போயிட்டு இருக்கு மோடி பதவி இருக்கும் போது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒரு பெரிய ஒரு விஷயங்களே வந்து பேசப்பட்டாங்க அந்த ஒரு டைம்ல. அதை பத்தி அதுவும் இதுதான். இது பத்தி எல்லா ஒரு டீடைல்டான எக்ஸ்பிளைனான ஒரு வீடியோவா தான் இந்த ஒரு வீடியோ வந்திருக்கும். இதோட லைஃப் என்ன, நம்ம இந்தியாவுக்குள்ள எப்படி இதை வந்து எவ்வளவு தூரம் இவ்வளவு வந்து சேல் பண்றாங்க, எதுக்காண்டி இவ்வளவு ஹையரா இதுக்கு வந்து பிரைஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் டீடைலா எக்ஸ்பிளைன் வந்து பார்ப்போம். ஹாய், நான் தான் ஹான் ஜி ஹச். உனக்கு 83 லட்சத்துல இருந்து 82 லட்சமா, அதாவது ஒரு வீடே வந்து கட்டி முடிச்சிடலாம், அவ்வளவு ஒரு பிரைஸ் இருக்கக்கூடியதான் இந்த அசிரா கேட். இந்த அசிரா கேட் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து என்ன, இதை ஏன் இவ்வளவு தூரம் வந்து பெட்ஸா வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற போது, இன்னைக்கு நீங்க மோர் தென் வந்து டாக்ஸ் எப்படி வீட்டுல வளர்க்குறாங்களோ அதை விட கேட்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதிகமா வளர்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மோர் தென் ரேஷியோஸ் வந்து அதெல்லாம் வந்து அதிகமா வந்திருக்கு. ஏன், என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, கேட் பூனை அப்படிங்கிற போது மோர் தென் ரொம்ப அட்ராக்ட் பண்ணி விட்டுரும். அது ஹியூமன்ஸ் வந்து ஓவராலா வந்து அட்ராக்ட் பண்ணி இழுத்துரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த பூனை கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிஸ்ட் கேட் கிட்ட இருக்கக்கூடியது மோர் தென்னா வந்து இன்னைக்கு வீட்டில் வந்து அதிகமா பூனை வளர்க்கக்கூடியவங்க அதிகமா வந்து இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க ரிலேட்டிவா இருக்கலாம், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். எப்படியும் ஒரு தெருவுக்காச்சும் ஒரு பூனையாச்சும் வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இப்ப இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு தெரு இல்ல ஒரு 2-3 தெருக்குள்ள எப்படியாச்சும் கண்டிப்பா வந்து இருக்கும் அப்படிங்கறதா இப்ப இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமே. இதுக்கு இது எல்லாமே ஒரு சைட்ல வச்சாலும் பட் ஆனா இந்த டாபிக் வரும்போது, பேக் டு த பேக் டாபிக் வரும்போது, இந்த அசிரா கேட் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து என்ன, 83 லட்சத்துல இருந்து 82 லட்சம் பிரைஸ் ஹோல். இதுக்கு வந்து பிரைஸ் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியாவில். அதாவது டாலர் படி $1,00,000, யூஎஸ்டி படி $1,00,000. அடேங்கப்பா, 1 கோடி ஆல்மோஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி கிட்ட வந்து வருது. 1 கோடிக்கு இது என்ன ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோணும். சிம்பிள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம புலியை பார்க்கும் போது எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுவுமே இருக்கும். அதாவது சீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிறுத்தையை பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது இருக்கும். மோர் தெனா புலிக்கும் சரி சிறுத்தைக்கும் சரி ரெண்டுமே காம்பினேஷன் மாதிரி இதோட லுக் வந்து இருக்கும். அதோட ஸ்கின், புலியோட ஸ்கின் இது மாதிரி தான் வந்திருக்கும், சிறுத்தையோட ஸ்கின் இது மாதிரி தான் வந்திருக்கும். பட் டாட்டாவும் இருக்கும், லைட்டா ஷேன் ஷேடோவும் வந்திருக்கும். இதுதான் அந்த அசிரா கேட் கேட் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டிஸ். இதுக்கான டிமாண்ட் வந்து நம்மளுடைய இந்தியாவில் பயங்கரமான ஒரு ஹைப்ல வந்திருக்கு. இது வந்து எல்லாருமே வந்து வாங்கி வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்திருக்கும். இதுக்கு ப்ராப்பரான ஒரு லைசன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் சரியா வந்து பார்க்கல. பட் ஆனா வேணும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அதை பத்தின ஒரு ஷார்ட்ஸாவோ ஒரு நிமிஷம் வீடியோ வந்து கண்டிப்பா நம்ம வந்து போடலாம். ஆனால் கண்டிப்பா லைசன்ஸ் வந்து நம்ம வந்து வாங்குற மாதிரி தான் வந்திருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட இந்தியாவில் இது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்தியாவில் வந்து அதாவது பேனடா இல்ல வளர்க்கலாமா அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லுங்க. பட் இது வந்து ஒரு அப்படியே புலி அதே மாதிரி வந்து இருக்கிற மாதிரினால அது புலியும் சரி அந்த சிறுத்தையும் சரி அதே மாதிரி வந்து இதோட காம்பினேஷன்ஸ் வந்து இதோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கிறதுனால இதுக்கான டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு லெவல்ல வந்து இருக்கு. இதோட இயர்ஸ், இதோட நீளமான காதும் அதோட உடம்பு இருக்கு பாத்தீங்களா, உண்மையிலேயே வந்து பூனைக்கு மோஸ்ட்லி நம்ம எங்க இருந்து தூக்கி போட்டாலும் அதோட காலை லெக்கை வச்சு ஈஸியாக வந்து புஷ் பண்ணி அதுக்கு அடிப்படாத மாதிரி பார்த்துரும். ஏன் அப்படின்னா அதோட காலே வந்து ஸ்ப்ரிங் மாதிரி தான் வந்து இருக்கும். சேம் இதுக்கும் அதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் இதோட உடம்பு அப்படிங்கிறது பயங்கரமான லென்த்தி. இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கம்பிக்குள்ள அந்த கம்பி மாதிரி எவ்வளோ தூரம் வந்து வளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இப்படி எக்ஸாக்டாக வந்து வளைஞ்சிருக்கும். இதுக்கு இப்போ இவ்வளோ தூரம் வளையுது அப்படின்னா ஒரு பெரிய உடம்பு இருக்கும். என்னென்ன பண்ண முடியுமோ மோஸ்ட்லி எல்லாத்தையுமே வந்து பண்ணோம். ஈஸியா கதவை திறக்கும், ஈஸியா மேல வந்து இருக்கும். டாக்ஸ் என்னென்ன பண்ணுமோ அதை விட இது வந்து மோர் தென் ஈஸியா அந்த கதவை திறந்து உள்ள போகும். நிறைய விஷயங்கள் வந்து பண்ணும்.
அழகா ஜம்ப் அடிக்கும். வீட்டில் நீங்கள் ஏதாச்சும் வச்சீங்கன்னா அழகா ஜம்ப் அடிக்கும். ஆனால் இதோட சவுண்டு நீங்கள் பார்க்கும்போது பற்கள் எல்லாமே டீத் எல்லாமே வந்து அப்படியே சிறுத்தைக்கு புலிக்கு எப்படி இருக்குமோ இந்த பக்கம் ஒரே மாதிரி எல்லாத்துக்குமே இருக்க மாதிரி லாங் தென்னா வந்து அப்படியே தான் வந்திருக்கும் இந்த அசிரா கேட்ஸ் அப்படிங்கிறது. இதுக்கான டிமாண்ட்ஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு இந்த உலகத்துலேயும் சரி. இந்த அதான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் அண்ட் பியர்டில் ஒரு பெரிய ஒரு பியர்டாக வந்து பார்க்கப்படுது இந்த அசிரா கேட் அப்படிங்கிறதான். அதை தாண்டி வந்து இந்த அசிரா கேட்டுக்கிட்ட இன்னொரு விஷயம் எல்லாத்துக்கும் பிடிச்சது என்ன அப்படின்னா இதோட லுக்காக இருக்கட்டும், இதோட ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும், இதோட ஸ்கில்ஸாக இருக்கட்டும் பயங்கரமாக துருத்துருன்னு வந்திருக்கும். இது ஒரு நீளமான உடம்பு இருக்கும், அதாவது ஒரு லாங்கஸ்டான ஒரு பாடி. இந்த இயர்ஸும் வந்து லாங்காக இருக்கும். இதை வச்சு இது பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான் சொல்ல முடியாது. டக்குன்னு அடுத்த செகண்ட்ல வந்து என்னென்ன பண்ண முடியுமோ, அதாவது இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு லாங்கர் தான் ஐடியா எல்லா பூனையுமே தவுமே கௌதம் இது என்ன புதுசாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா மற்ற பூனையும் மற்ற கேட்ஸும் நீங்கள் தவுறதுக்கும் இது இந்த அசிரா கேட் தவுறதுக்கும் மோர் தென் டிஃபரன்ஸ் வந்துருக்கும். அது நேர்லையோ இல்லை ரியாலிட்டிலையோ எந்த ஒரு பூனையுமே இந்த மழையில நனைஞ்சு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, எல்லாமே வந்து பயந்து தான் வந்து ஓடும். ஆனால் இந்த அசிரா கேட் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணும். மழை பெய்யும்போது சரி நீங்கள் தண்ணியெல்லாம் விட்டீங்க அப்படின்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணும். இதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து பயங்கரமாக இருக்குது. பட் ஆனால் இதுக்கான டிமாண்ட்ஸ் அப்படிங்கிற போது $1,00,000 வந்து வருது. அதாவது நம்ம இந்தியா மதிப்படி 1 கோடி நீங்கள் வச்சுக்கோங்க, 83 லட்சத்துலேருந்து 84 லட்சம் அப்ராக்ஸா 82, 83, 84 சம்திங் வந்து வருது. அன்னைக்கு டே என்ன டேல வந்து யூஎஸ்டி வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து ரேட்டை பொறுத்து டிஃபர் ஆகி தான் வந்து இதுக்கான ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது. உங்களுக்கு இது வந்து நம்மளோட இந்தியாவில் இது வந்து பேனடா இல்லை வளர்க்கலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்மிங் வீடியோஸில் ஷார்ட்ஸாக வந்து போடும். வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஒரே விஷயம் மட்டும் தான் பண்ணணும். அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் சரிக்கலாம் மறக்காம வச்சுக்கோங்க. என்னைக்கு பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்க நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே விஷயம் லிங்க்ஸ்மே கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் லிங்க்ஸ்மே கொடுக்குறேன். போய் மறக்காம அப்படின்னு பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டைம் பார்க்கலாம். பாய்.